சீக்கிரம் சுகன்யா பத்தி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீனா அப்பாவை பார்க்க பாண்டியனும் கோமதியும் போன உடனே சுகன்யா வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிடுறான். இங்க பாருங்க, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டு அந்த வீட்ல இருந்து வந்தோம், எனக்கு இங்க இருக்கவே கொஞ்சம் கூட பிடிக்கல. சுகன்யா, என்னால அந்த வீட்ல அவமானப்பட்டு இருக்க முடியாது, எங்க அக்கா நம்மள நல்லா பாத்துக்குவாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இது கேட்டு சுகன்யா வந்துட்டு மனசுல யோசிக்கிறாங்க, யாருக்கு வேணா சந்தோஷம், எனக்கு சொத்து பணம் எதுவுமே இல்லாத இங்க வந்து கிடக்கிறதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன். சின்ன வீடா இருந்தாலும் நம்ம இங்க சந்தோஷமா மன நிம்மதியா இருக்கலாம் சுகன்யான்னு சொல்றாரு பழனி. சுகன்யா வந்துட்டு மனசுல யோசிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் இவங்க நம்மள இந்த வீடு விட்டு கூட்டிட்டு வர மாட்டாங்க போல, நம்ம தான் ஏதோ திட்டம் போட்டு வெளியே கூட்டிட்டு வரணும். உழைக்க தெரியாத சுத்த மோசமா இருக்காங்களே, ச்சே, இதெல்லாம் தெரிஞ்சிருந்த இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன் நானு. நீ இருந்துட்டு என்ன சுகன்யா, என்ன யோசிக்கிற நீ? இங்க நீ மனசளவுல சந்தோஷமா இருப்ப, அது இல்லாம மன நிம்மதியாவும் இருக்கும், அங்க அது கிடைக்காது உனக்கு. சண்டையும் சூழ்ச்சி வந்து அங்க நடக்கும். சரின்னு தலையாட்டி சுகன்யா மனசுலயே யோசிக்கிறான், சக்திவேல் மாமாட்ட நம்ம சொன்ன மாதிரி நம்ம எப்படியாச்சும் அரிசி அங்க கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளுக்கும் சூப்பர் மார்க்கெட் போட்டு தருவாங்க, அப்புறம் பொழைக்கிற வழி பார்க்க வேண்டியதா. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல மீனாவோட அப்பா கண் முழிக்கிறாங்க. டாக்டர் இருந்துட்டு, பரவாயில்ல, உங்களுக்கு கரெக்ட் டைம் கூட்டிட்டு வந்ததுனால எங்களால காப்பாத்த முடிஞ்சது. மீனாவோட அம்மா இருந்துட்டு, நான் உங்களை கூட்டிட்டு மட்டும் தாங்க வந்தேன், மத்ததெல்லாம் நம்ம மருமகன் தான் பண்ணாங்க, மருந்து வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்குமே ஓடுறது பணம் கட்டுறது எல்லாமே அவருதான் பண்ணாரு. பாண்டியனும் கோமதியும் கரெக்ட் டைம் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இவங்களெல்லாம் பார்த்து வந்து மீனா அப்பா வந்து மனசுல யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டோமோ, நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு இவங்க தான் ஓடி வராங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. வரும் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த இன்பாக்ஸ்.